நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு லவ் மேரேஜ் அப்படிங்கிறது ஏற்படும். சிம்மத்துக்கு அதிபதி சூரியன், கும்பத்துக்கு அதிபதி சனி. இந்த 2 கிரகமுமே சத்ரு கிரகம்தான், எனிமி கிரகம்தான். அதையும் மீறி இவர்களுக்கு இவர்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இந்த சூரியன்கிறவர் நீசம், மேஷத்தில் சூரியன் அப்படிங்கிறவர் உச்சம். அதனால் திருமணம் ஆன புதிதில் நிறைய இவர்களுக்குள்ளற கொஞ்சம் சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட், டென்ஷன்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதையும் மீறி ஒரு 80% to 85% அவர்கள் ட்ராவல் பண்ணுவார்கள். இதில் பிரியக்கூடிய தம்பதிகள்னு பார்த்தா ரொம்பவும் குறைவாகத்தான் இருப்பார்கள். திருமண வாழ்வும் ஓரளவுக்கு இவர்களுக்கு அனுகூலமாக அமையும். அதையும் மீறி இந்த பிரிவினையை நோக்கி இவர்கள் போகும்பொழுது கூட ஒருவேளை இவர்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணினாங்க அப்படின்னா அது ஒரு பொருளாதாரத்தின் ஆதாயத்தை மையமாக வைத்துத்தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, 9ஆம் வீடுங்கிறது தான் உங்களுக்கு பாக்கியஸ்தானம். அதே பாக்கியஸ்தானம் இவர்களுக்கு பாதகஸ்தானமாகவும் பாக்கியாதிபதி இவர்களுக்கு 2ஆம் வீட்டில் உச்சம். அதனால் ஒரு 80 to 85% இவர்களுடைய மேரேஜ் லைஃப் ஃபார்வர்டாக மூவ் ஆகும்.